Hi friends, welcome to Viதைகள் Study Center. So இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்? எதிர்நீச்சல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். தினமும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் டேக்லைன் வச்சிருப்பேன், வெற்றி வேண்டுமா போட்டு பாருங்க எதிர்நீச்சல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் சிலபஸ் எந்த அளவு முக்கியம், ஸ்டடி மெட்டீரியல் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2024 பிப்ரவரியில் நடந்த எக்ஸாம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஐஎன்எம்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜியாகிரபி கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்த்த டே 1ல பார்த்த அதே அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் லாஸ்டா கேட்கறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜியாகிரபியில பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்கை பத்தி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து ராங் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி, இது வந்து புக்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தின தகவல்கள் புக்ல இருக்க தகவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கொள்ளலாம். சரிங்களா? ஸோ கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட்ல இருக்கு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1936ல. அது துத்வா நேஷனல் பார்க் உத்தரப்பிரதேசம் 1977, கிர் நேஷனல் பார்க் குஜராத் 1975 தெரியும். கன்ஹா இங்கதான் இதுதான் வந்து நம்ம தப்பா கொடுத்திருக்காங்க. கன்ஹா வந்து ஒடிசான்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கன்ஹா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் 1955. சுந்தர்பன்ஸ் நேஷனல் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 1984ல வந்து இருக்கு. ஓகேவா? சோ இதுல இவங்க கேட்டது எல்லாமே ரத்தம்பூர் வந்து ராஜஸ்தான், அது கரெக்ட் தான். ரத்தம்பூர் ராஜஸ்தான். நம்ம வந்து ரந்தம் வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லி நாம கிளாஸ்ல ஞாபகம் வச்சிருப்போம். ராஜஸ்தான் வந்து வறண்ட பகுதி. அங்க போனா நம்ம ரத்தம் தான் வந்து வேர்வையா போகும். அவ்வளவு வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸ் அப்படின்னு ரந்தம்பூர் பண்ணிருந்தோம். சோ நீங்க நல்லா படிச்சு கார் வாங்கலாம். அது உத்தரவாதமா சொல்லலாம் அப்படின்னு உத்தரகாண்ட் ஞாபகம் வைக்க சொன்னேன். ஓகே, உத்தரவாதமா நீங்க கார் வாங்கிருவீங்க நல்லா படிச்சோ. இல்ல குரூப் 1 போஸ்டிங் வாங்கினா அழகா கவர்மெண்டே கொடுக்க போறாங்க. அதனாலதான். ஓகே, கிர் குஜராத் இது நம்ம எதுவுமே ஞாபகப்படுத்தவே தேவையில்லை. சரியா? சோ ஏசியாட்டிக் லைன்ஸ் இருக்கக்கூடியது கிர் குஜராத். ஓகே, சோ அவ்வளவுதான். கன்ஹா வந்து மத்திய பிரதேசம். ஓகே, 1955. இது எல்லாமே வந்து புக்ல தான் இருக்குங்க. 8th term 3ல வந்து சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி இல்ல. இதுல பாத்தீங்கன்னா ரத்தம்பூர் இல்ல, பட் அது வந்து உங்களுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா 12th புக்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ பட் இதோட மேட்சஸ் இதோட ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க ஈஸியா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஸ்கூல் புக்கை மட்டும் தரவு பண்ணாவே போதும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது தப்பு பண்ணாம இருந்தா போதும். ஓகே, ஸோ எப்பவுமே என்விரான்மெண்ட் பேஸ் நேஷனல் பார்க் இல்ல வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த மாதிரி ஸோ கோப் 28 29 இந்த மாதிரி விஷயங்கள் மாநாடுகள் இதெல்லாமே வந்து கேட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ மொத்தம் எவ்வளவு வைல்ட் லைஃப் அதோட டேட்டா பேஸ் சென்டர் நேஷனல் வைல்ட் லைஃப் டேட்டாபேஸ் சென்டரோட டேட்டாஸ் இது. ஸோ எவ்வளோ நேஷனல் பார்க் எவ்வளோ ஏரியாஸ் கவர் பண்ணுது, எவ்வளோ ஜியாகிரபிக்கல் ஏரியாவை இது இன்க்ளூட் பண்ணிருக்குது, இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈவன் குரூப் 2 மெயின்ஸ்க்கே இந்த விஷயம் நம்ம என்விரான்மெண்ட் பேஸ்ல நீங்க எழுதும்போது இது அழகா நீங்க என்விரான்மெண்ட் பேஸ்ல வந்து எழுதலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ இந்த இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கான கொஸ்டின் இந்த அமாங் தீஸ் ஒரு 5 இயர்ஸ் இருக்குங்க இல்லையா, இந்த இயர்ல ஒரு ஆக்ட் வந்திருக்கு. இந்த 5 இயர்ல ஒரு ஆக்ட் வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்ட். அந்த ஆக்டர் 9 டைம் சோஃபார் 9 டைம் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். சோ அது என்ன ஆக்ட்ங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இதுல பார்த்த இந்த 5 இயர்ஸ். சரிங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 106 நேஷனல் பார்க்னு சொன்னோம்ல, 106வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப வந்துச்சு, எதுக்கானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பாலிட்டியில. சரிங்களா? இது செகண்ட் கொஸ்டின். அடுத்து டே 1ல நம்ம பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அலகாபாத் ட்ரீட்டி யோட வருஷம் என்ன, எந்த போரின் விளைவாக அலகாபாத் ட்ரீட்டி போட்டாங்க. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின்ல ஏதோ 3க்குமே ஆன்சர் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் சரிதான். ஓகேங்களா? So any suggestion about the previous year question நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தென் யூ கேன் ஜாயின் த குரூப் 4 பேட்ச் இல்ல குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச். இதுக்கான டிஸ்கஷன் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகணும் அப்படின்னாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இந்த பதிவுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. டே 1ல நம்ம சொன்ன தகவல்கள், டே 2ல சொன்ன தகவல்கள், இந்த ரெண்டும் சேர்த்து நான் டே 3ல கேட்பேன். அடுத்தது டே 3 கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3மே நீங்க பாத்துங்க. சோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டா மறக்கவே மறக்காது. இந்த பார்ட்டை நீங்க புக்ல படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம புக்ல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு உங்களோட ஸ்டடி டைமை வந்து இது என்ஹான்ஸ் பண்றதாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.